பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்திவிட்டு செல்கிறார். ஒரு மாணவனுக்கு அது என்ன பாடம் என்பதே புரியவில்லை. மிகவும் கடுமையானதாக இருந்தது. சரி, இதை யாரிடமாவது சென்று சொல்லி இதற்கு ஒரு நல்ல தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால், அதே பாடத்தில் அந்த வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு இந்த பாடத்திலும் முதல் மதிப்பெண் தான். ஆகவே இவன் பயந்து, ஐயோ அவனுக்கு புரிகிறது உனக்கு புரியவில்லையா என்று ஆசிரியர் என்னைத்தான் திட்டுவார் என்று பயந்து அவன் அப்படியே அதை விட்டு விடுகிறான். இவனுக்கு கடினமான பாடம் அப்படி அந்த முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவனுக்கு எப்படி இது கிடைக்கிறது என்று ஆலோசனை செய்து பார்த்தால், அவன் வீட்டிற்கு சென்றவுடன் ஹோம்ஒர்க் செய்கிறான். அதே பாடங்களில் தெரியாத சில போர்ஷன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மறுபடியுமாக படித்து அதில் தேறினவனாக இருக்கிறான். ஆம் அருமையானவர்களே, சற்று ஆலோசனை செய்து பாருங்கள். நாமும் வீட்டில் சென்று ஹோம்ஒர்க் செய்கிறோமா? நம்முடைய சபையில் போதகர் அநேக காரியங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம். அதன்படி நடப்பதற்காக அதை ஆலோசனை செய்து அதில் இருக்கிற அர்த்தங்களையும் நல்லவற்றைகளும் எடுத்துக்கொள்கிறோமா? அப்படி செய்கிறோம் என்றால் கர்த்தரின் காரியத்தில் தேறினவர்களாகவும் அதிக அறிவுள்ளவர்களாகவும் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க ஸ்லாக்கியத்தையும் பெற்றிருப்போம். அப்படி இல்லை என்றால் இந்த சிறுவனை போல நாமும் ஒன்றும் புரியாமல் இதை இவர் ஒழுங்காக சொல்லவில்லை என்று ஆசிரியர் மீது தான் நாம் கோபப்படுவோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வேத புத்தகத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் முதல் 17வது வசனம் வரை நாம் வாசிப்போம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது என்று ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நாம் கற்றும் கேட்டும் அடைந்தும் இருக்கிறவர்களை சிந்தித்து தேவ கிருபையில் நாம் அவைகளை செய்யும் போது நிச்சயமாக தேவன் நம்மை அநேக காரியங்களில் தெளிவானவர்களாக நம்மை மாற்றி வழிநடத்துவார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.